உண்மையாவே பூமிக்கு மேலே இருக்கிற நிலப்பரப்பு மூவ் ஆகுதா? பெரிய மலையெல்லாம் எப்படி உருவாகுது? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு பதில் தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வெல்கம் டு இன்ஃபார்ம்டு வாய்ஸஸ். ஆரம்ப காலங்களில் நம்ம பூமியில் உள்ள நிலப்பரப்பு எல்லாம் ஒரே இடமா தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் பூமியில் எல்லா பக்கங்கள்லேயும் கடல் சூழ்ந்து நடுவில் நிலப்பகுதி, கிட்டத்தட்ட ஒரு பெரிய தீவு போல் வச்சுக்கோங்க. இது எல்லாமே 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் காலப்போக்கில் எல்லா நிலப்பரப்பும் பிரிஞ்சு 7 பெரிய கண்டங்களாக மாறிடுச்சு. இது எப்படி பிரிஞ்சுதுன்னா, அது நிலப்பரப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் மற்றும் எரிமலையின் காரணமாக தான். ஸோ உண்மையாகவே பூமிக்கு மேலே இருக்கிற நிலப்பரப்பு, அதை க்ரஸ்ட்னு சொல்லுவோம், அது மூவ் ஆகுது. வருஷத்துக்கே அது 20 சென்டிமீட்டர் தான் மூவ் ஆகும். இப்படி இந்த ஏர்த்தோட க்ரஸ்ட் மூவ் ஆகுறனால ஒரு கண்டமும் இன்னொரு கண்டமும் சேரும். அப்படி சேரும்போது ஒரு நிலப்பகுதியில் இருக்க நிலத்தோட வரக்கூடிய நிலம் சேரும்போது மலைகள் உருவாகுது. நம்ம இந்தியாவும் ஆஃப்ரிக்கா கண்டத்தோட தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் ஆஃப்ரிக்கா கண்டத்துலேருந்து பிரிஞ்சு இப்போ ஆசிய கண்டத்தோட வந்து சேர்ந்துருக்கு. இப்படி சேரும்போது மலைகள் உருவாகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலப்பகுதி கீழேயும் வரக்கூடிய நிலப்பகுதி மேலேயும் போகிறதுனால ஒரு மலை போல உருவம் தோன்றுது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸ் தான் உயரமான ரொம்ப இளமையான மவுண்டெயின். இது உருவாகி 145 மில்லியன் வருஷங்கள் தான் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் தெரிவிக்கிறதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.